சாலட்ஸ் வந்து இப்போ ரொம்பவே பாப்புலரா இருக்கு. மார்னிங், ஈவினிங் எந்த டைம்னாலும் சாலட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ சாலட்ஸ் வந்து ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ, ஒரு என்ன விதமான சாலட்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணணும்? ஓகே. சூப்பர் கொஸ்டின். என்னன்னா நெறைய பேர் சாலட்ஸ் அப்டின்னோனே, சாலட்ஸ மட்டுமே எடுத்துக்கிற பீப்பிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். வெறும் சாலட்ஸ மட்டுமே எடுத்துப்பாங்க. கூட வந்து ஏன்னா, நான் ரைஸ கட் பண்ணிட்டேன். அதனால அதுக்கு பதிலா நான் சாலட் சாப்பிடுறேன். நான் கிரீன் வெஜ்ஜீஸ் சாப்பிட்டுறேன். அந்த மாரியான பீப்பிள்ஸ். இத வந்து கம்ப்ளீட்லி ஐ வில் நாட் அக்செப்ட் இட். என்ன காரணம்னா, கூட அவங்களோட ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறதுக்கு கூட இந்த சாலட்ஸ இன்கார்ப்பரேட் பண்ணிக்கிறாங்கன்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஒன்லி சாலட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்களே, தட் இஸ் நாட் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா, அப்படியே லேக் ஆயிடுவாங்க. புரோட்டீன் லேக் ஆகும். ஃபைபர் இன்டேக்ஸ் கொஞ்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் கேலரி டெஃபிசிட் நெறைய பேர் இது வந்து எப்படின்னா, ரீபவுண்ட் ஆஃப் எஃபெக்ட். இப்போ வெயிட் குறைச்சிருவாங்க சீக்கிரமா. ஆனா, அந்த வெயிட் குறையிற வெயிட்டு ஃபேட் மட்டும் இல்ல. மசில் லாஸ் ஆயிருக்கவங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாமே மெட்டபாலிசம் கிராஷ் ஆயி, திரும்ப அந்த சாலட்ஸ விட்டுட்டு அவன் நார்மல் லைஃப் ஸ்டைல் போய் இட்லி, தோசைன்னு எப்ப சாப்பிடுறானோ, 10 கிலோ குறைச்சவங்க ஒரு 15 கிலோ ஆட் பண்ணுவாங்க. ஸோ, சாலட்ஸ ஃபுட் கூட இன்கார்ப்பரேட் பண்ணிக்கலாம். ஒன்லி சாலட்ஸா மட்டும் நம்ம எடுக்கிறது இட் இஸ் நாட் அட்வைசபிள்.